சூரியன் மெல்ல மெல்ல மறைகிறது. விசில் சத்தம் அதிகமாக ஒலித்து கொண்டிருக்கிறது. தமிழக வெற்றி கழகம் 109 தொகுதிகள் முன்னிலையில் இருக்கிறார்கள். அதிமுக 2வது இடத்தில் இருக்கிறது. திமுக 3வது இடத்தில் இருக்கிறது. இதுல இன்னும் ஒரு முக்கியமான செய்தி என்னன்னா, கொளத்தூர் தொகுதியில முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய தொகுதியில தொடர் பின்னடைவை சந்தித்து வருகிறார் மு.க. ஸ்டாலின் அவர்கள். அவரை எதிர்த்து தமிழக வெற்றி கழக வேட்பாளர் வி.எஸ். பாபு முன்னிலையிலே இருக்கிறாரு. தற்போதைய நிலவரப்படி தமிழக வெற்றி கழகம் 109 தொகுதிகளை முன்னாடி இருக்கிறாங்க. 118 தொகுதிகளை பெற்றால் பெரும்பான்மை அமைத்து ஆட்சி அமைக்கலாம். ஆனா இப்ப வரைக்குமே தற்போதைய நிலவரம் வரைக்குமே தமிழக வெற்றி கழகம் 109 தொகுதிகிட்ட முன்னிலையில இருக்கிறாங்க. தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் உற்சாகத்துல வீதிகள்ல விசில் அடித்து கொண்டாட்டத்துல ஈடுபட்டு இருக்கிறாங்க. வரலாற்று சாதனையா அவர்கள் கருதுறாங்க. உண்மையிலே கூட இது வரலாற்று சாதனை தான். தமிழக வெற்றி கழகம் தேர்தலை சந்திக்கும் போதே, தேர்தலை சந்திப்பதற்கு முன்பாகவே இருந்தே பல வகையான விமர்சனங்களை எதிர்கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. அதே மாதிரி பார்த்தோன்னா கூட ஒவ்வொரு இடத்துலையும் விஜய் வரும்பொழுது அவ்வளவு கட்டுக்கடங்காத கூட்டங்கள் வரும். அந்த கூட்டங்கள் வரும்பொழுதெல்லாம் எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னு நம்ம பார்த்திருந்தோம்னா, இதெல்லாம் நடிகர்கள் வரும்பொழுது வரக்கூடிய சாதாரண கூட்டம், இயல்பான கூட்டம். நயன்தாரா வந்தாலும் இந்த மாதிரியான கூட்டம் வரும், நமிதா வந்தாலும் இந்த மாதிரியான கூட்டம் வரும். கூட்டம் வாக்குகளாக மாறுமா என்கின்ற கேள்விகளை தமிழக அரசியல்வாதிகள், அரசியல் கட்சி தலைவர்கள், அரசியல் விமர்சகர்கள், மூத்த பத்திரிகையாளர்கள் என எல்லாருமே இந்த விமர்சனத்தை முன்வைச்சாங்க. ஆனா இன்னைக்கு நிரூபணம் ஆகியிருக்கிறது என்ன பார்த்தோம்னா, கூட்டம் ஓட்டாக மாறி இருக்கிறது. இது விஜய் அவர்கள் ப்ரூவ் பண்ணியிருக்கிறாரு. தமிழக வெற்றி கழகம் சந்திக்கக்கூடிய முதல் தேர்தல், அதுவும் கட்சி ஆரம்பித்து 3 ஆண்டுகள் தான் ஆகிறது. அதற்குள்ள இவ்வளவு பெரிய பெரும்பான்மை அமைக்கிற அளவுக்கு தொகுதிகள்ல முன்னிலையில வந்துகிட்டு இருக்கிறாங்க. இது மற்ற கட்சிகள் விமர்சனம் செய்தவர்கள் எல்லாம் இன்னைக்கு என்ன பேச போகிறார்கள், தேர்தல் முடிவுக்கு பிறகு இவ்வளவு விஜய் மீது விமர்சனத்தை அள்ளி வீசியவர்கள் என்ன சொல்ல போகிறார்கள் என்கின்ற எதிர்பார்ப்பு இன்னும் இருக்கு. அதாவது தேர்தல் முடிவு இன்றைக்கு கொஞ்சம் கொஞ்சமா தெரியுது. சூரியன் மறைந்துகிட்டே தான் வருது. விசில் சத்தம் ஒவ்வொரு இடங்களிலும் அதிகமாக கேட்டுக்கிட்டு இருக்குது. விஜய் அவர்களின் வீடு போலீஸ் பாதுகாப்பால் பாதுகாக்கப்படுகிறது. கிட்டத்தட்ட சிஎம் வீடை எப்படி பாதுகாப்பாங்களோ அந்த மாதிரிதான் விஜய் அவர்களுடைய இல்லத்துல பாதுகாப்பு அளித்துட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி எல்லாருமே விஜய் அவர்களுடைய தொண்டர்கள் எல்லாமே விஜய் வீட்டுக்கு முன்பாக புகைப்படம் எடுத்துக்கொண்டு, நான் சிஎம் இல்லத்தில் இருந்து இருக்கிறேன், சிஎம் இல்லத்திற்கு முன்பாக புகைப்படம் எடுத்தேன் என்று எல்லாரும் அவங்களுடைய பதிவை போட்டுட்டு இருக்கிறாங்க. கோட்டையை நோக்கி விஜய் அவர்கள் மெல்ல மெல்ல நகர்ந்து கொண்டே இருக்கிறாரு. முடிவு இன்றைக்கு மாலை நேரத்துல நமக்கு தெரிய வந்துடும். இப்ப நிலவரப்படியே விஜய் அவர்கள் 109 தொகுதிகளில் முன்னிலை இருக்கிறாருன்னா எல்லாருமே முடிவே பண்ணிட்டாங்க, முதல்வர் விஜய் அவர்கள் தான். திராவிட முன்னேற்ற கழகம் 2வது முறையாக ஆட்சி அமைந்ததா சரித்திரமே கிடையாது. அதே நிலை தான் 2026 நடக்க போகுது என்பது எல்லாருமே பேசிட்டு வந்தாங்க. எல்லா அரசியல் கட்சிகள் தலைவர்களும் இந்த விமர்சனத்தை முன்வைச்சிட்டு இருந்தாங்க. அதே நிலை கொஞ்சம் கொஞ்சமாக திமுகவிற்கு வந்து கொண்டிருக்கிறது. பார்ப்போம், எதிர்கட்சியா கூட ஆவாங்களா, இல்ல 2006 நடந்த மாதிரி எதிர்கட்சி அந்தஸ்தை கூட இழந்து இருந்தாங்களே அது மாதிரியான தேர்தலா 2026 தேர்தல் ஆகிடுமா என்பது. அதே போல விஜய் அவர்கள் அரசியல் கட்சி ஆரம்பித்து பயணம் செய்து கொண்டிருக்கும் பொழுது முதல் மாநாட்டிலே அவருடைய அறிவிப்பு என்னவாக இருந்ததுன்னா, துணை ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படின்னு சொல்லி கொண்டு ஓப்பன் சேலஞ்ச் பண்ணிட்டு தான் அவர் வந்தாரு. அதற்கு யாருமே செவிசாய்க்கல. எல்லாருமே அதையும் விமர்சனம் செஞ்சாங்க, கேலி கிண்டல்கள் செஞ்சாங்க. அதன் பிறகு தேர்தல் நேரத்துல எல்லா கட்சிகளுமே இரு பிரதான கட்சிகளுமே கூட்டணியை சீக்கிரமா முடிச்சாங்க. விஜய்க்கு ஒரு ஆள் கூடமே சீண்டல, விஜய்க்கு யாருமே கூட்டணி வரலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட அவர் தனிப்பெரும்பான்மை, கூட்டணியே இல்லாம தனிப்பெரும்பான்மை அளவிற்கு இன்னைக்கு வந்திருக்கிறாருன்னா அது எவ்வளவு பெரிய விஷயம். இந்த மாதிரி விஜய் ஏளனம் செய்தவர்கள், விமர்சனம் செய்தவர்கள் இப்ப என்ன பேச போகிறார்கள் என்ற எதிர்பார்ப்பு எல்லாருக்கும் இருக்கு. குறிப்பாக நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியாக விஜய் அரசியலுக்கு வந்தது பிறகு தொடர்ச்சியாக விமர்சனம் செய்து கொண்டே இருக்கும். தினந்தோறும் அவர்கள் போட்டியா கருதுனது நாம் தமிழர் போட்டியா கருதுனது தமிழக வெற்றி கழகம். ஆனால் தமிழக வெற்றி கழகம் நாம் தமிழர் கட்சியை பொருட்படுத்தவில்லை. அவர்களுடைய இது என்னவாக இருந்ததுன்னா, தாவேகா விசஸ் திமுக இதை மையப்படுத்தி மட்டும்தான் விஜய் அவர்கள் எல்லா மேடைகளிலும் பேசிட்டு வந்துட்டு இருந்தாரு. ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே என்ற மாதிரி அந்த முழக்கத்தை தான் வச்சுட்டு வந்தாரு. இன்னைக்கு அது நிரூபணம் ஆகி வந்துகிட்டே இருக்கிறது. இறுதி முடிவு மாலை நேரத்துல தெரியும். செங்கோட்டைக்கு விஜய் அவர்கள் போக போகிறாரா என்பதெல்லாம். அதே மாதிரி விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாருன்னா, கடந்த சில நாட்களுக்கு முன்பாக வேட்பாளர்களுக்கு என்ன ஆலோசனை கொடுத்திருந்தாருன்னா,
ஒவ்வொரு வேட்பாளர்களும் ஜெயித்ததற்கு பின்பாக நம்மளுடைய கட்சி அலுவலகத்திற்கு வந்துருங்க, வேற எங்கேயுமே போயிடாதீங்கன்னு சொல்லி, அதே மாதிரி இன்னைக்கு தொண்டர்கள் எல்லாம் பனையூர் அலுவலகத்துல குவிய ஆரம்பிச்சுட்டாங்க. ஒவ்வொரு நபர்களும் ஒவ்வொரு வேட்பாளர்களும் தேர்தலில் வெற்றி பெற்றுட்டு அங்க போவார்கள் வருவார்கள் என்கின்ற எதிர்பார்ப்போட அந்த தொண்டர்கள் இருக்கிறாங்க. பொறுத்திருந்துதான் நம்ம பார்க்கணும், செயின்ட் ஜார்ஜ் கோட்டைக்கு விஜய் அவர்கள் போகிறாரா என்பது இன்றைக்கு மாலை இறுதியில தெரிஞ்சிடும். இப்ப நிலவரப்படியே 109 தொகுதிகள் அவர் இருக்கிறாரு. பார்ப்போம். மீண்டும் ஒரு வீடியோல சந்திப்போம். மிக்க நன்றி.